வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இவங்க வேக வைக்கிற மாதிரி நம்ம ஊரில் கறியை வேக வைக்கவே முடியாது போல இருக்கு. வந்து ஷூட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே வேற தூரிக்கிட்டு இருக்கு. நல்ல குளிர் அடிக்குது. நாங்கள் இன்னும் 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ண தூங்காமல் எப்படியா ஊருக்கு போய் சென்றாலே சந்தோஷம். தெர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். இதுதான் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணும்போது பெரிய ரோடு. என்னன்னா நம்ம எங்கே போகிறோம் எது போகிறோம் எதுவுமே தெரியாது. உட்கார்றதுக்கே இடம் கொடுக்கல. இதில் ஃபோட்டோ எங்கே எடுக்கிறது? நம்ம வெளியே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே மொத்தமாக காலி ஆயிடுச்சு. நக்கு. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் 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 மக்களே. இனி வணக்கம் காலைல ஆயிடுச்சு. குட் மார்னிங்லாம் சொல்லி ஆரம்பிக்க முடியாது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நைட்டில் கூட இருக்கலாம், உணர்வில் இருக்கலாம், இல்லை வீடியோவே பார்க்காம கூட இருக்கலாம். பார்க்காதவங்களுக்கு எப்படி நான் குட் மார்னிங் சொல்கிறது? ஸோ ஷூட்டு கிளம்பியாச்சு. அங்கே 11 o'clock தான் வரணும். டைம் என்னாச்சு? 19 ஆச்சு. இங்கேருந்து 5 minutes தான். போயிட்டு அங்கே வந்து சும்மா கெட்டிங் ரெடி ஷாட்ஸு, அதுக்கப்புறம் நிக்கா நடக்குது. ஸ்மால் செரிமோனி தான். அது முடிச்சுட்டு நாங்கள் பேன்ஸ் போகிறோம் ஷூட்டுக்கு. ஸோ இட் ஷுட் பி ரியலி குவிக். ஸோ அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பொண்ணு அழைப்புலாம் இல்லை. பொண்ணு வீட்டில் கொஞ்சம் டெக்கரேஷன் போட்டிருந்தாங்க. அதில் உட்கார வச்சு ஒரு 4 ஃபோட்டோ டக்குன்னு கெட்டிங் ரெடி ஷாட்ஸில் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஜன்னலுக்கு பக்கத்தில் நிற்க வச்சு கடற்கரைன்னு ஒரு 4 ஷாட்டு. எனக்கு கொடுத்ததே 5 minutes தான். அதில் ஷூட்ஸை முடிச்சுட்டு இதோ மாஸ்க்குக்கு போயிட்டுருக்கோம். அங்கே மாஸ்கில் போயிட்டு குட்டி ஈவெண்ட் தான். இன்றைக்கி பெருசாக எதுவும் கிடையாது. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் என்ன இடம்னே இஸ்லாமிக் சென்டர்னு இருக்குது. உள்ளே போய் தான் பார்க்கணும். இங்கே வந்து மாப்பிள்ளை தனியாக பொண்ணு தனியாக உட்கார வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நான் பெருசாக எதுவும் காமிக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு எதாவது காமிக்கிறேன். இங்கே ஷூட்டை முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அவுட்டோர் லொக்கேஷன் போகிறோம். சாப்பிட்டதில் வந்து ஜிலேபி அட்டகாசமாக இருந்தது. ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நல்லா அருமையாக இருந்ததா, ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபுட் ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருந்தது. முக்கியமாக லேம்பு. இவங்க வேக வைக்கிற மாதிரி நம்ம ஊரில் கறியை வேக வைக்கவே முடியாது போல இருக்குது. அவ்வளோ அருமையாக கறி வேக வைக்கிறாங்க. சரி, ஓகே. நாங்கள் நெக்ஸ்ட்டு அவுட்டோர் ஷூட் போகிறோம். இங்கே லோக்கல் கையை ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து நம்மளை ஃபுல்லாக கைட் பண்ண போகிறான் இன்றைக்கி. சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்துருக்கிறேன். See you at the outdoor location. A few moments later. வந்து ஷூட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே வேற தூரிக்கிட்டு இருக்கு. நல்ல குளிர் அடிக்குது. கிரிட்டு நட்டுக்குது. ஸோ இடம் அட்டகாசமாக இருக்குது. பட்டு எப்படி ஷூட் பண்ண போகிறோம் தெரியல. தூரல் வேற போட்டுக்கிட்டே இருக்குது. சும்மா நடங்கத்த தம்பி அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா யாரும் ஃபோட்டோ எடுத்துனாக்காங்க. எல்லாம் லொக்கேஷன் நைஸ் இல்லை. ஸோ கப்பல் ஷூட்டை வழியாக முடிச்சாச்சு. இப்போ தான் மணி என்ன ஆகுது, 8:15 ஆகுது. இப்போ தான் முடிக்கிறோம். வெயில் நல்லா ப்ளீர்னு இப்போ தான் அடியுது. இப்போ தான் நல்லா இருக்குது ஆக்சுவலி லைட்டுமே. அப்போ வந்து ரொம்ப மிக்சராக இருந்தது. அதுக்கப்புறம் ஹாட் லைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம AD 600 யூஸ் பண்ணி லைட் அடித்தோம். அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலை. எடுத்து பார்த்தா ஏதோ ஸ்டூடியோவில் எடுத்த மாதிரி இருக்குது. கிட்டடா நம்ம ஒரு பெரிய ஆள்னு பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகலையா அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்தது ஃபிகர் அவுட் பண்ணுறது. யூஸ்வலாக நம்ம பேண்ட்ஸில் அதிகமாக ஷூட் பண்ணது கிடையாது இந்த லொக்கேஷனில். ஸோ புது லொக்கேஷன், புது இடம். அண்ட் நான் நிறைய க்ளோஸ் ஷாட்ஸ் ஷூட் பண்ணுற ஆள். ஸோ ஒயிட் ஷாட்ஸாக ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. அது இன்னுமே ஃப்ரேமிங்கில் காம்போசிஷனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. ஸோ இட்ஸ் அ நியூ வே ஆஃப் லேர்னிங். ஸோ நம்ம கண்டிப்பாக புதுசாக கற்றுக்குறோம். அதே மாதிரி இதையும் கற்றுப்போம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். முடிச்சுட்டு தான் கிளம்பிட்டோம். போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டி தான். இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணலாம். தூங்காமல் எப்படியாவது ஊருக்கு போய் சென்றாலே சந்தோஷம். கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஃபுல் டயர்டாக இருக்குது. அதனால் கண்ணு சொருகுது. சரி, ரைட்டு. ஸோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கேல்கரி வந்து 3வது நாள். பட் மேட்ரு என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு நல்ல அழகாக காமிக்கலாம் ஒரு பாகிஸ்தான் வெட்டிங் எப்படி இருக்கும்
3 நாளைக்கு கண்டினியூஸாக காமிக்கலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. தெர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். கலெக்ஷன்ஸில் என்னன்ட்டாங்க, வேறு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து அவர் 2 மணிக்கு இங்கே இருக்கணும், பட் 4 மணிக்கு தான் வர முடியும் அப்படின்ட்டாரு. ஸோ அவர் நீ போய் எடுத்துடுறியா, உனக்கு 5 மணிக்கு தானே ஈவெண்ட்டுன்னாரு. சரி ஓகே அப்படின்னு பிளான் பண்ணால், இது வந்து இந்த ஆப்கானிஸ்தான் என்கேஜ்மெண்ட் செஷன் அந்த ஹென்னாலாம் வச்சுருந்தாங்க, அவங்களோட ரிசப்ஷன். ஸோ வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனாக இருக்கலாம், என்னன்னே தெரில. ஸோ நாங்கள் போயிட்டு என்னென்னலாம் காமிக்க முடியுதோ காமிக்கிறேன். அண்ட் போனோடனே கெட்டிங் ரெடி ஷாட்ஸ், அதுக்கப்புறம் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஹால். அங்கே ஏதாவது காமிக்க முடிஞ்சதுன்னா நான் காமிக்கிறேன். பட் அடுத்து இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது வராமல் இருக்குதுன்னா என்னை திட்டாதீங்க. டன் டனா டன். ஸோ இப்போ தான் ஃபுல்லாக செட்டப் போயிட்டுருக்கு. ஆப்கான் வெட்டிங்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நிறைய நகை போடுவாங்க. ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. அதனால இங்க இருக்கிறது ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் நைட்டு வேற கொஞ்சம் மலர் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. மலர்லாம் வரதட்சணை, எஸ், அது கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. கொடுத்து எடுத்துட்டு போகுது. ஸோ எக்கச்சக்க நகைகள், எக்கச்சக்க நகைகளாக இருக்கும். இங்கே வந்து பொண்ணு கூட எடுத்துகிட்டு போகிற ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பொண்ணு யூஸ் பண்ண போகிற பர்ஸு தானா. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் இருக்குல்ல, இதான் பொண்ணு யூஸ் பண்ண போகிற பர்ஸு. நம்மளால் அங்கே வந்து ஷூவோட ஷார்ட் டீட்டெயில் ஷர்ட் எடுத்துகிட்ருக்காரு. நாங்கள் வந்து பொண்ணோட டீட்டெயில்ஸ் ட்ரெஸ் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். நான் கேமராமேன் தான், பட் வீடியோகிராஃபருக்கு லைட் வேணும்னா பிடிக்கத்தானே செய்யணும். டிஏ பேமெண்ட் யூ வாண்ட் மீ டு ஷேக் த லைட்? ஓகே, சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன். One hour later. இதுதான் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணும்போது பெரிய ரோடு என்னென்னா, நம்ம எங்கே போகிறோம் ஏது போகிறோம் எதுவுமே தெரியாது. ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் வேறு இடத்துல ஒர்க் பண்ண வேண்டியது. இங்கே ஷூட் பண்ணிருந்தேன், கெட்டிங் ரெடி ஷாட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்து முடிக்கும் போது எவன் இங்கே வரணுமோ அவன் வந்துட்டான். நீ போய் பாகிஸ்தானி வெட்டிங்லேயே மெஹந்தியை ஷூட் பண்ணு அப்படின்ட்டான். ஸோ அகைன் பாகிஸ்தான் வெட்டிங்கில் போய் நான் மெஹந்தி ஷூட்டை கண்டினியூ பண்ண போகிறேன். நம்ம வெளியே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இவ்வளோதான் இருந்துச்சு. நமக்கு பெருசாக சாப்பிட்ற மூடு இல்லை, பட் வில் ட்ரை டு ஈட் சம்திங். 2 hours later. இங்கே பாகிஸ்தானி ஷூட்டு முடிஞ்சு, அது ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் தான். வீட்டில் வெளியே அழகாக கூண்டுலாம் போட்டு, இந்த சைடு ஆம்பளைங்க சாப்பிட்றதுக்கு, அந்த சைடு இன்னொரு கூடாரம் போட்டிருந்தாங்க அந்த பொம்பளைங்க சாப்பிட்றதுக்கு. லைட்லாம் போட்டு கனடாவில் நம்ம ஊருக்கார ஃபங்க்ஷன் மாதிரி சிறப்பாக நடத்துகிறாங்க. நிறைய சொந்தக்காரங்க உட்கார்றதுக்கே இடம் கொடுக்கல. இதில் ஃபோட்டோ எங்கே எடுக்கிறது, போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க.